إن عدة شهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வீடுகளில் இருந்து செய்மடுக்கக்கூடிய சகோதரர்களே, இந்த மாதங்களில் அறவே பாவம் செய்யாதீர்கள் என்கிற ஒரு விடயத்தை இங்கே பேசப் போகின்றேன். இந்த மாதங்கள் என்றால் தற்போது நாங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மாதம். அது எந்த மாதங்கள்? புனிதமிக்க மாதங்கள். அதற்கு அரபியிலே சங்கையான மாதங்கள் என்று கூறுவார்கள். ஷஹ்ருல் ஹராம், ஹராமான மாதங்கள். ஹராம் என்றால் உங்களுக்கு தெரியும், செய்வது தடுக்கப்பட்ட காரியங்கள், அதற்கு ஹராம் என்று கூறுவது. பாவம் செய்வது தடுக்கப்பட்டதால் அந்த மாதங்களுக்கு பெயர் வந்தது ஹராம் என்ற வார்த்தை. அதற்கு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே ஹுரும், 4 ஹுரும் என்று சூரத்து தௌபாவிலே சொல்கிறார். 4 சங்கையான பாவம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட மாதங்கள். ஹராமான மாதம் என்று இன்னொரு இடத்தில் சொல்கிறார். எங்களுக்கு ஹராம் என்றால் தெரியும், செய்யக்கூடாத காரியம். அப்ப காரியங்கள், அதிகமான காரியங்கள் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களுக்கு நாங்கள் சொல்வது ஹராம். எந்த காரியங்கள் எல்லாம் செய்ய அனுமதியோ அதற்கு நாங்கள் ஹலால் என்கிறோம். இது மாதிரி ஹராம் என்ற வார்த்தை புனிதமிக்க, சங்கைப்படுத்தப்பட்டுள்ளது, இடத்திற்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹரம் என்ற வார்த்தை எங்களுக்கு தெரியும். ஹரம் ஷரீப் எதுக்கு சொல்லுகிறோம்? மக்காவிற்கு சொல்லுகிறோம் ஹரம். மதீனாவிற்கு சொல்லுகிறோம் ஹரம். அப்படி என்றால் என்ன? மக்காவும் மதீனாவும் பாவம் செய்வது, இன்னும் சில காரியங்கள் அந்த ஏரியாவிலே செய்வது தடுக்கப்பட்டது. அந்த ஏரியா பாதுகாக்கப்பட வேண்டிய ஏரியா. ஹரம் ஷரீப் என்றால் எல்லோருக்கும் தெரியும். ஒருவர் சாதாரணமாக சிகரெட் குடிப்பார். அதே நபர் அந்த ஹரம் ஏரியாவுக்குள் குடிக்க மாட்டார். ஏன்? ஆஹா, இது புனிதமான இடம், புனிதமான இடங்கள் என்று எங்களுக்கு 2 இடம்தான், 3வது இடம் கிடையாது. ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் புனிதமாக்கப்பட்ட ஹரம் ஷரீஃப் மக்கா, மக்கமா நகரம். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புனிதமாக்கப்பட்ட மதீனா நகரம். இரண்டுக்கும் ஒரே சட்டம்.
அரசியல்வாதி ஒரு ஏரியாவை, இந்த ஏரியா இனிமேல் புனிதமிக்க ஏரியா என்று ஒருவர் சொல்லிவிட்டார். நமது கிழக்கிலேயும் சில அரசியல்வாதிகள் அவர் ஊரில் ஒரு பகுதியை புனிதமிக்க ஏரியா என்று சொல்லிவிட்டார்கள். அது ஒரு காலமும் புனிதமாக ஆக மாட்டார். ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஏரியாவை புனிதம் என்று சொன்னார்கள். அது ஒரு காலம் புனிதமாக மாட்டாது. ஏனென்றால் அது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. இது புனிதமான ஏரியா. எப்படி ஹரம் ஷரீப் என்கக்கூடிய மக்காவும் மதினாவும் இடத்தால் புனிதமானதோ, அல்லாஹ் அதை புனிதமாக்கினானோ, அங்கே பாவங்கள் செய்யக்கூடாதோ, இந்த மக்காவும் மதினாவும் உருவாவதற்கு முந்தி மனிதன் பூமியில் வருவதற்கு முந்தி வானமும் பூமியும் படைக்கப்பட்ட போது சூரியனும் சந்திரனும் படைக்கப்பட்டு காலங்கள் உருவான போது நாள் உருவாகி நாள்கள் மாதங்கள் ஆகிற போது அல்லாஹ் அன்று நிர்ணயித்து விட்டால் 4 மாதங்கள் சந்தைப்படுத்தப்பட வேண்டிய மாதம், ஹராமான மாதம். அதை சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் சொல்கிறான், தெளிவாக சொல்கிறான். மௌலைமார்கள் மக்களுக்கு இதை இந்த மாதங்கள் வருகிற போதாவது விழிப்பூட்டி அவர்களுக்கு அதை சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? அவ்வாறு அவர்களுக்கு ஞாபகமூட்டவில்லை என்றால் அவர்கள் பெரும் பாவியாக ஆகிடுவார்கள். இந்த மாதங்களின் சந்தைகள் கீறி கிழிக்கப்படுகிறது, அசிங்கப்படுத்தப்படுகிறது. இன்ன இத்தத்த ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளையில், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு முந்தி அவர்தான் கடைசியா படைக்கப்பட்ட படைப்பு, பூமியில் வந்த கடைசியா வந்த உயிரினம். அதற்கு முந்தி அல்லாஹு தஆலா எத்தனை கோடி வருடங்களுக்கு முந்தி வானத்தை படைத்தான் தெரியாது. அந்த வானமும் பூமியும் படைக்கப்பட்ட நாளையிலே அல்லாஹு தஆலா அவனுடைய ஏட்டிலே நிர்ணயித்து விட்டான். அவனிடத்தில் மாதங்கள் 12, மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அந்த 12 4 சங்கையானவைகள் ஹராமான மாதங்கள், இந்த புனிதப்படுத்தப்பட வேண்டிய மாதங்கள் டிக்ளேர் பண்ணிட்டான். இந்த பூமியிலே மனிதன் என்கிறவன் பெறுவான் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்தார். முதலாவது பூமியிலே காபா என்பதை கட்டினார். இந்த அவ்வள பைத்தி ஊதுஅ லின்னாசி லல்லதி பிபக்கா. பூமியிலே மனிதர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வழக்கத்தோடு நாம் மொழிபெயர்க்கிறோம். கட்டப்பட்ட முதலாவது வீடு மக்காவிலே உள்ள வீடு, பரக்கத்தானதாக. வஹுதலில் ஆலமீன், ஒட்டுமொத்த பூமியில் வாழக்கூடிய அந்த அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டியாக காபாவை அமைத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக காபா கட்டப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய பிள்ளைகளும் காபாவை தவாப் செய்வார்கள், வணங்குவார்கள், அதிலே வணக்கம் செய்வார்கள். காபாவை நோக்கி அனைத்து மக்களும் வணக்கம் செய்ய வருவது அன்று அல்லாஹ் நியமித்தது. நாம் இப்போது கூறுகிறோம், ஹஜ் என்கிற வணக்கம்
இப்ராஹிம் நபியுடைய காலத்தில் இருந்து தான் உருவாகுது என்று நாம் செய்கின்ற மெதேட்டான் இப்ராஹிம் நபியினுடைய ஹிஸ்டரியோடு சம்பந்தப்படுத்தி சில விடயங்கள். ஆனால் கஅபாவை நோக்கி வணக்கம் செய்ய மக்கள் போவது என்பது முதல் மனிதர் காலத்தில் இருந்து தொடங்கிவிட்டது. கியாமத் நாள் வரையும் கஅபாவை நோக்கி மக்கள் போக வேண்டும். எப்படி வருவது? அதனால் அல்லாஹ் ஏற்படுத்தினான். உலகின் நாலா மூலைகளில் இருந்து மக்கள் வர வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் அழிந்திருந்த கஅபாவை புனர் நிர்மாணம் செய்ய வைத்து விட்டு மீண்டும் அவருக்கு அறிவிப்பு செய்தான், வஅஸின் பின்னாசி, மக்களுக்கு மத்தியில் நீ அறிவிப்பு செய். ஹஜ்ஜுக்காக அவர்கள் மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், ஒவ்வொரு மூலை முடுக்குகளில் இருந்தும் கஅபாவை நோக்கி வருவார்கள், நடையிலே வருவார்கள். அப்ப அந்த காலத்தில் பிளைட் கிடையாது. இதுக்கு பிறகு பிளைட் இல்லாத காலம் பெறலாம். இப்போதுள்ள தொழில்நுட்பம் இப்போது நடக்கிற யுத்தத்தாலே அழிந்துவிட வாய்ப்பிருக்கிறது. எனவே கியாமத் நாள் வரையும் கஅபாவை நோக்கி மக்கள் வந்து அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அதற்காக அல்லாஹ் கஅபாவை, அந்த ஹஜ்ஜை மையப்படுத்தி கஅபாவை நோக்கி பிரயாணம் செய்கின்ற அந்த துல்ஹஜ் மாதத்தை மையப்படுத்தி, அதற்கு முந்தைய மாதம் துல்காதா மாதம், அதற்கு பிந்திய மாதம் முஹர்ரம் மாதம், இந்த 3 மாதங்களும் முஸ்லிம்களால், மனிதர்களால், முஸ்லிம் என்பது என்றால் நாங்கள் முஹம்மது நபி உம்மத்தாகிவிடும் இல்லை, மனிதர்களால், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தினால் சந்தைப்படுத்தப்பட வேண்டிய மாதம். யுத்தம் செய்யக்கூடாது. முதலாவது يسألونك عن الشهر الحرام قتال فيه, சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்றார், இந்த சங்கையான மாதத்தில் யுத்தம் செய்வதை பற்றி நபியே உம்மிடம் கேட்கிறார்கள். குல், நீ கூறு, கிதாலுன் ஃபீஹி கபீர், இந்த காலத்தில் யுத்தம் செய்வது பெரும் பாவம். எனவே அன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலே இருந்து உலகத்தில் வாழ்ந்த அனைத்து நபிமார்களும் அவர்களுடைய சமுதாயத்தினர் இந்த சங்கையான மாதங்களை பேண வேண்டும். எதற்காக? மக்காவை நோக்கி பிரயாணம் செய்வதற்கு. துல்ஹஜ் மாதம் அவர்கள் கஅபாவுக்கு போய் சேர்வதென்றால் பூமியில எங்கும் அமைதி இருக்க வேண்டும். யாரும் யாருடைய சொத்தையும் களவெடுக்க கூடாது, யாரும் அபகரிக்க கூடாது, யாரும் இன்னொருவரை ஏசக்கூடாது, பேசக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. எப்படி கஅபா என்ற புனிதமான இடத்தை நோக்கி இடத்திலே மக்கள் பாவம் செய்வதை குற்றமாக கருதுகிறார்களோ, அதே மாதிரி அதை நோக்கி பிரயாணம் செய்யக்கூடிய அந்த மக்கள் போகின்ற காலம் அவைகளும் புனிதமாக இருக்க வேண்டும். அவர்கள் அங்கு சென்று புனிதம் போடுவார்கள். அவர்கள் போய் வரும் வரை, போவதற்கு ஒரு மாதம், வருவதற்கு ஒரு மாதம், இந்த 3 மாதங்கள் ஊரில் இருப்பவர்கள் கூட பாவம் செஞ்சு விடக்கூடாது. வளமையிலே பாவம் செய்யக்கூடாது. அது எப்போதும் கூடாது. புறம் பேசுவது, ஊழல் செய்வது, மற்றவரை ஏமாற்றி பொழைப்பது, வட்டிக்கு வாங்குவது, பொஞ்சாதிக்கு அடிப்பது, அல்லது பெண்கள் திட்டுவது, இப்படி என்னென்ன பாவம் இருக்குதோ எந்த பாவமும் செய்யக்கூடாது, வளமையில செய்யக்கூடாது. ஆனா இந்த மாதங்களில் அறவே செய்யக்கூடாது. ஏனென்றால் பாவம் செய்வது என்பது ஒரு பாவம். இந்த மாதத்தில் பாவம் செய்வது என்பது அந்த மாதத்தின் புனிதத்தை கெடுக்கிற பாவம். குடிக்கிறது பாவம் தான். இந்த மாதத்தில் குடிப்பது
இந்த மாதத்தின் சங்கையை கெடுத்து விட்டார். பீடி சிகரெட் குடிக்கிறது பாவம், இந்த மாதத்தில் குடிப்பது பெரும் பாவம், டபுள் பாவம் சேர்கிறது. துல்காதா மாதம் எப்போது இருக்கிறது? இன்றைக்கு பிறை எத்தனை? 19. நாம் தலைப்பிறை முதலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை செவ்வால் பிறை 1 அன்றிலிருந்து கணக்கு பார்த்தால் இன்றைக்கு 20. இன்னும் ஒரு 9 நாள் 10 நாள் இருக்கிறது. எதற்கு? சங்கையான மாதம் வருவதற்கு. இந்த 9 நாள் 10 நாளின் பின் புனிதமிக்க மாதம் வரப்போகிறது. அன்றிலிருந்து தொடர்ச்சியாக 3 மாதங்கள் சில ஹாஜிகள் முன்கூட்டியே 1 மாசத்துக்கு முந்தி ஹஜ்ஜுக்கு போய்த்திருவார்கள். சில ஹாஜிகள் பிற்பட்ட நாளையில் போய் 1 மாசத்தின் பின்னர் தான் பெறுவார்கள். எப்படியோ ஒரு 40 நாள் பிரயாணம், சிலர் 30 நாள் பிரயாணம். அதனால் அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கார். முதல் மாதம் பின்னொரு மாதம். கஅபாவிற்கு சென்றவர்கள் மட்டுமல்ல பாவம் செய்யக்கூடாது. காலம் என்பது எல்லோருக்கும் ஒரே சந்திரன், ஒரே சூரியன். எல்லோருக்கும் துல்ஹஜ் மாதம் இருக்கிறது, எல்லோருக்கும் முஹர்ரம் இருக்கிறது, எல்லோருக்கும் துல்காதா இருக்கிறது. ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குறிப்பாக சொல்கிறான், ஃபலா தظلموا فيهن أنفسكم. இந்த சங்கையான மாதங்களிலே நீங்கள் பாவம் செய்வதன் மூலம் உங்களுடைய ஆன்மாக்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள். என்ன வார்த்தை பாவிக்க? பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை, அநியாயம் செய்யாதீர்கள். அப்ப எவ்வளவு காரமாக சொல்லப்பட்டது. பின்னர் விதிவிலக்காக ஒன்றை சொல்கிறான். முஷ்ரிக்கீன்கள் உங்களை அழிப்பதற்காக யுத்தம் செய்து வந்தால், பலஸ்தீனில் நடக்குது, முஸ்லிம்களுடைய பிரதேசங்கள் கைப்பற்றப்படுது, முஸ்லிம் பெண்களின் மானங்கள் கிழிக்கப்படுவது, முஸ்லிம்களுடைய பொருள்கள் சூறையாடப்படுகிறது. யுத்தம் செய்யக்கூடாது. அப்ப பார்த்துக்கலாமா? அவர்கள் முஸ்லிம்களின் மானம், மரியாதை, பொருள், உயிர் இவைகளை அழிப்பதற்கு வந்தால் உங்களின் உயிரை, உங்களின் ஊரை, உங்களின் நாட்டை, உங்களின் மானத்தை, உங்களின் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக நீங்களும் அப்போது போராடலாம். விதிவிலக்கா அல்லாஹ் சொன்னார். மற்றபடிக்கு நீங்க தொடங்கக்கூடாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் தான் உலகத்திலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்றவர்கள். நாங்கள் இயேசுநாதருடைய வழியில் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். அவர்களுக்கும் இதான் மாதம், சங்கையான மாதம். இப்போது இஸ்ரவேல் என்று சொல்றவர்கள், அவர்கள் இருக்கிறது யாரு? அவர்கள் மோசேசை பின்பற்றுவோம் என்று, மூசா நபியை பின்பற்றுவோம் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் நபி அவரை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், யூதர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த இப்ராஹிம் நபி போதித்த மார்க்கத்தில் இந்த புனிதமிக்க சங்கையான மாதங்கள் இருக்கிறது. ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள், யூதர்கள், முஸ்லிம்கள் எல்லோரும் உண்மையில இப்ராஹிம் நபியை பின்பற்றினால் யுத்தத்தை என்ன செய்யணும்? நிறுத்தணும். இந்துக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இதற்கு அப்பாற்பட்டவர்கள், அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நாஸ்தியர்கள் இருக்கிறார்கள், அல்லது பௌத்தர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஏதவர்களுக்கு தெரியும். நீங்கள் இப்ராஹிம் நபியை ஏற்றுக்கொள்வது, ஏற்றுக்கொண்டால் அந்த இப்ராஹிம்
நபி அலைஹிஸ்ஸலாம் போதித்த அந்த மார்க்கத்தில் தான் புனிதமான மாதங்கள் என்றது சந்தைப்படுத்தப்பட வேண்டிய மாதம், யுத்தம் செய்யக்கூடாத மாதம், ஒருவருடைய சொத்தை அபகரிக்க கூடாத மாதம், எவரையும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாத மாதம் என்று சொல்லப்பட்ட இந்த மாதங்கள் கூறப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த உலகமும் அமைதியாயிருக்க வேண்டும், இங்கேயும் பாவம் நடக்கக்கூடாது. ஆனா நமக்கு இதை பற்றி அறிவே கிடையாது. மௌலவிமார்கள் இந்த மாதத்தின் சந்தையை பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டும், திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். ஏன்? ரமலான் மாதம் இருக்கிறது, பாதையில ரோட்டில் ஒருத்தன் சிகரெட் குடிக்காது, என்ன சொல்லுவோம்? வளர்ந்தா சிகரெட் குடிக்க வேணும். நோன்பு காலத்தில் பகலையில் தன்னுடைய கூட்டாளி குடித்தால் என்ன செல்வார்? பைத்தியாரா நீங்க பாக்குற வேலை செல்வாரா இல்லையா? நோம்புக்கு ஒரு சந்தையில் செல்வாரா இல்லையா? நோம்பு மாதத்தின் சந்தை என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு மட்டும்தான். ஆனால் துல்ஹஜ் மாதம், லுகாதா மாதம், முஹர்ரம் மாதம், ரஜப் மாதத்தின் சந்தை என்பது ஒட்டுமொத்த நபிமார்களும் சொன்னது. அப்ப சிகரெட் குடிக்கலாமா? சிகரெட்டே குடிக்கலன்னா மரம் என்னது சொல்லு. குறைஞ்சப்பா நம்முடைய சமூகத்துல எத்தனை பேர் பொஞ்சாதிக்கு முன்னாலையும் குடிக்காங்க. பொண்டாட்டி என்ன செய்யறான்? அவர் செல்வ அடியே அந்த நெருப்பு குச்சி எடுத்துக்கோ, போட்டியை கொண்டு போய் கொடுப்பான். பிள்ளைகிட்ட வாப்ப கொடுக்கான், இந்த 2 கோல்டி வாங்க. அப்படி நம்முடைய சமுதாயத்தில் சாதாரணமான ஒரு பாவம் அப்படி பழகி வச்சிருக்கோம். அப்ப அதே செய்யல வேண்டாம். சீதனம் வாங்கலாமா? சீதனம்ங்கிறது என்ன? இன்றைக்கு ஏழை அடிக்க, நாளைக்கு கோடீஸ்வரன் ஆகிற கொள்ளை அடிக்கிற முறை மெதட். அதுக்கு தேவை என்ன? ஆம்பளையா இருக்கிறேன், தொழிலும் தேவையில்லை அவருக்கு. அவருக்கு தொழிலும் கொடுத்துருவாங்க, ஆட்டோட வாங்கி நாங்க மச்சான் சொல்லி கொடுத்தோம். அவருக்கு இருக்க வேண்டிய கண்டிஷன் அவர் ஆம்பளையா இருக்கும். இருந்தால் நேற்று புஷ்பைகளோட வசதி இல்லாத இன்னைக்கு மோட்டார் பைக்களை கிறுக்கி கிரிப்பார். மோட்டார் பைக்கில் ஓடினார், கார் ஓடுறார். மண்டில் மாடி வச்சுக்கிருந்த வாப்பாவுக்கு பிறந்தா அது ஒரு குவாலிபிகேஷன் தான் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு வெள்ளியாம் ஆளை பிடிக்கலாம், ரோட்டில் நடக்க மாட்டார். சில நேரத்தில் யாரப்பான்னு கேட்டால் எங்க வீட்டு வேலைக்காரன் சின்ன வரலாறு நம்ம ஊர்ல இருக்கு. பெத்த வாப்பாவை இவர் வளர்த்து படிப்பிச்ச குத்தத்துக்கு கூட்ட வந்த டாக்டர் மாதிரி அல்லது படிச்சவங்க வந்து கேட்டதற்கு யார் என்று கேட்டதுக்கு இல்ல வீட்டு வேலைக்காரன் என்று சென்னாராம் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு அந்த படிப்பு மூலமாக என்ன வருது? ஒழுக்கம் வருது, வேற ஒழுக்கம். நீ ஜனாதிபதியானாலும் பாப்பாக்கு பிள்ளை தப்பு செஞ்சா நீ ஜனாதிபதி அடிக்கலாம், மூட்டை வாப்போன கரஞ்சாலி தாங்களும். அன்பிக்குரிய சகோதரர்களே, அது கொள்ளையடிக்கிற ஒரு முறையா? நான் திரும்பவும் சொல்றேன், புரிந்து கொள்ளுங்கள். நீங்க பிள்ளைய ஒழுக்கமா வளர்க்கு. உங்களோட பிள்ளை பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு போன பிள்ளை ஒரு கரண்டியோட வருது, ஒரு கரண்டி, சும்மா ஒரு கரண்டி 25 ரூபாய் கரண்டி. என்னமா கரண்டி? இல்ல அந்த அண்டி அது ரூட்டை இருந்து எடுத்துக்கு வந்துட்டேன், கூடாதுமான் கொண்டு குடும்பம் வந்து கொடுக்கமா இல்லையா? இப்படி பிள்ளைகளை பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு கரண்டி எடுத்துக்கு வரக்கூடாது, தவறுதலா எடுத்துக்கு வந்தா திருப்பி குடும்பம் சொல்லி வளர்க்கிற நாம பிள்ளை பெரிய ஆளானத்துக்கு பிறகு உம்மா சொல்றான், நீ அந்த இடத்துல கல்யாணம் காட்டி எனக்கு நீ பிள்ளை இல்லை. ஏன்னா சீதனம் வாங்கி குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு தேவையில்லம்மா, அது ஊடும் தேவையில்ல, வளவும் தேவையில்ல, நீங்க எனக்கு கொண்டும் தராட்டியும் பரவாயில்லை, நான் எப்படியாவது முடிச்சு வாழ வைப்பேன் என்று சொன்னதுக்கு நீ அங்க முடிக்கணும். ஏன்? நாளைக்கு பூமி இருக்கு, கடை இருக்கு, ஊடு வளவு,
இதெல்லாம் தேவையில்லைந்தா என்று சொல்லி எத்தனையோ கரண்டியை திருப்பி கொடுத்த தாய்மார்கள் மொத்தமாக அபகரிக்கிற ட்ரைனிங்கை அந்த நேரத்தில் பிள்ளையின் மீது அழுத்தினார்கள். இது நாங்கள் விளங்கின இஸ்லாம். எனவே அன்பிற்குரிய வாலிபர்களே, பள்ளி வாயிலுக்கு வரக்கூடிய அதிகமான வாலிபர்கள் ரோட்டு வழிய போஸ்டரை பார்க்க அரசியல் போஸ்டர் ஒவ்வொரு கட்சிகள் இருக்கு. நாம் ஒரு கட்சியும் இல்லாத உங்களுக்கு தெரியும். என்ன சமூக சீர்திருத்தம் என்றதை பேஸ் பண்ணி எழுதுகிறார்கள். சமூக சீர்திருத்தத்தின் அடிப்படை என்ன? மனுஷன் மனுஷனாகிறது. அதுல முஸ்லிம் என்கிறவனுக்கு சமூக சீர்திருத்தத்தின் அடிப்படை என்ன? முதல் தொழில்கள். அரசியல் மீட்டிங் நடத்துறாங்க, பக்கத்துல பள்ளியில அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், வெற்றிக்கு வாருங்கள் வெற்றிக்கு வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. பாங்குக்கு மட்டும் ஓ பண்றாங்க. என்னையா பாங்கா கண்டினியூ. என்னடா வெற்றி வரும்? ஒரு நாளும் பெறாது. நீ அல்லாஹ்வை மிஞ்சி ஊருக்கு எந்த புரட்சியும் எந்த வெற்றியும் வராது. முசீபத்து தான் வரணும். ஒரு கட்சிக்காரன் பேர் என்ன முஸ்லிம், ஒவ்வொரு கட்சிக்கு முன்னால் முஸ்லிம் அல்லது இஸ்லாம் என்ன போட்டுக்கிறார்கள். முஸ்லிமின் அடிப்படையே தொழுகை. தலைவர் தொழுகிறார் இல்லை, சிஷியன் தொழுவானா? அல்லாஹ் பயம் இருக்கா? தொழாதவன் சும்மா போய் செல்வான். சீர்திருத்தம் என்றால் என்ன? முதல் ஒரு முஸ்லிம் சமுதாயத்தின் முதல் சீர்திருத்தம் தொழுதல். அங்கு போவான் அனைத்து தொழுகைக்கு முஸ்லிம் என்று களிமா சொல்லி வந்தால் முதல் தொழுகை நிப்பாட்டு கூட்டது. இல்லாட்டி சாபம் தான். ஒரு நாளும் இந்த கட்சிகளால் எந்த வெற்றியும் கிடைக்காது கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது. காரணம் அவர்கள் அல்லாஹ்வோடு போராடுகிறார்கள். எடுத்து பார்க்கட்டும். அல்லாஹ் எல்லாம் வெற்றியை நோக்கி விரை என்று இங்க கூப்பிடுறார். ஹய்யால ஸலாஹ் ஹய்யாலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் விரையுங்கள். எந்த வெற்றி? உலகம் மறுமை ரெண்டும் வெற்றி தொழுகை நிலைநாட்டுவதில் இருக்கிறது. காதிலான கேட்குது. அதுக்குள்ள கிராத்தை கொண்டு தொடங்குறேன். என்னத்துக்குன்னு தெரியா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். என்ன நடக்குது? ஏன் வளர்ந்ததில்லை? நீங்க கிராத்தை கொண்டு தொடங்குறேன் குர்ஆனை மதிக்கணும் என்று. குர்ஆனை மதிக்கணும் என்று கிராத்தை கொண்டு தொடங்கிற உங்களுக்கு பள்ளியில் பாங்கு சொல்கிறது போகணும் என்ற எண்ணம் வரவில்லை என்றால் அந்த குர்ஆனுடைய முக்கியத்துவம் என்ன? குர்ஆனை நீங்கள் கேவலப்படுத்துகிறீர்களா மதிக்கிறீர்களா? அரசியலுக்காக குர்ஆனா? முஸ்லிமின் அடையாளம் என்ன? தொழுகை. தொப்பி போடலாம் எல்லாரும். நிறைய பேர் கஞ்சா விற்கிறார்கள், தொப்பி போட்டு தான் கஞ்சா விற்கிறார்கள். குடிவிக்கிறவர்கள் அபாய் போட்டு தான் குடிவிக்கார். அன்பிற்குரிய சகோதரர்களே, சீர்திருத்தம் தொழுகையிலிருந்து தொடங்கணும். எமது சமூகம் மனிதர்களாக ஆகும். மனித நிசம். மனித நிசம் என்ன? மிருகத்தன்மை இல்லாம. ஒரு நாய் சாப்பிடுது ஒரு செத்த பிராணிய, இன்னொரு நாய் பார்க்குது, என்ன செய்யும்? அதை போய் சாப்பிட பாருங்க. இது ஆறு தன்மை மிருகத்தில். நாம என்ன செய்யணும்? இன்னொரு சொத்தை அபகரித்து நல்லவனாக கடைசியா மச்சின மாறுறான், ரோட்டில் காத்துறாங்க. அவன் உழைச்சதெல்லாம் அவனுக்கே கிடையாது. வேர்வை சிந்தி அவன் அங்க உழைக்கான் வெளிநாட்டில். என்னத்துக்கு? எவனோ வாரவன் அனுபவிக்கிறதுக்காக. என்னடா கர்மம்? இது விளங்குற இல்லையா நமக்கு? படிச்ச விளங்கு என்னதான் படிச்சிருக்கேன்? களவெடுக்கிறதுக்கு, கொள்ளையடிக்கிறதுக்கு. இது ஒரு படிப்பு தேவையா? படித்தவர்கள் என்றால் பண்பாடு வளர வேண்டும். பண்பாடு என்றால் இஸ்லாம் கூறிய பண்பாடு இருக்க வேண்டும். மனிதனாக, மனித நேயம் கொண்டவனாக, இரக்கம் உள்ளவனாக, தான் உழைச்சி தான் வாழ்பவனாக வர வேண்டும். மற்றவரின் சொத்தில் தான் அனுபவித்து வாழ்கிறான். மனுஷனாக இருக்க முடியாது. அவன் மனித உருவத்தில் இருக்கக்கூடிய மிருக ஜாதிகள்.
எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சங்கையான மாதம் இதை செய்யாதீர்கள், நினையுங்கள். வார துல்காதா மாதத்தில் இருந்து இன்ஷா அல்லாஹ், இன்றைக்கு வெள்ளிக்கிழமையா, அடுத்த ஞாயிறு, இந்த ஞாயிறுக்கு அடுத்த ஞாயிறு போனா திங்கட்கிழமையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் தொடங்கும் துல்காதா மாசம். உறுதி எடுங்கள். போன பாக்கேன், போன தொட்டு என்ன வருது, நியூஸ் பாக்கேன் பார்க்க பேஸ்புக்ல அடுத்தது வரும், பார்க்க நியூஸ் இன்னொன்று வரும், ஒருத்தி அறகுறையா வருவாள். ஆஹா, தேவையில்லை. மனசுல உறுதி கொண்டாத்தான் நாம கட் பண்ணலாம். போன்ல கூட மழைய பாக்குறல்ல, பாட்ட கேட்கிறல்ல, படத்துல கிளிப்புகளை பாக்குறல்ல. என்னத்துக்கு அரசியல் மீட்டிங்ல இருந்தாலே போதும். அரசியலா உண்ட கருத்தை சொல், என்னுடைய கருத்து இது, இந்த கருத்து பிள்ளை என்று அரசியல் ரீதியான கருத்தை சொல்லணுமே தவிர மற்ற வண்டவாளங்களை எல்லாம் எடுத்து பேசுவது, அதற்கு புண்ணுக்கு நின்று கை தட்டுவது, இது எவ்வளவு நல்ல பாவம். மற்றவர்களின் மானத்தில் விளையாடுவது பாவம் என்று தெரியாதவன் எப்படி முஸ்லிமாக இருப்பான்? இதான் பண்பாடு, இதான் படித்தவர்களின் இதான் சமூகத்தின் தலைவர்களுடைய செயலா? சமூகத்தின் தலைவர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும்? அருமை ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தலைவர் இல்லையா? தன் சுயநலத்துக்காக யாரையும் பழிவாங்கவில்லை. மன் தக்கம ரசூலுல்லாஹ் லிநஃப்ஸிஹி கத். நபிகளார் எத்தனை பேர் ஏசினாங்க, எத்தனை பேர் அடிச்சாங்க, எத்தனை சூழ்ச்சி செஞ்சாங்க. யாருக்காகவும் தன் சுயநலத்துக்காக யாரையும் ரசூலுல்லாஹ் பழி வாங்கவில்லை, எவருடைய மானத்திலும் கை வைக்கவில்லை. அன்றைக்கு ஒரு அரசியல்வாதி சொன்னார், என்ன மௌலவி எங்களுக்கு போட்டு போடாட்டியும் அவனுக்கு போடலாம் என்று சொல்லாரு. கதை பிறக்க அரசியல்வாதிக்கு பொய்மை என்று ஒன்று இருக்கப்படாதா? என்ன உண்மை மட்டும் பேசுறவன் அரசியல்வாதியா இருக்கலாதான். இது ஒரு தியரியா அவர் சொல்ல. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து செல்வதற்கு நாம் யார்? நான் ஒரு முஸ்லிம். முனாஃபிக்குகள் தான் பொய் பேசுவார்கள், முனாஃபிக்குகள் தான் வாக்களித்து மாறு செய்வார்கள், முனாஃபிக்குகள் தான் மற்றவரை நம்ப வைத்து கழுத்தி அறுப்பார்கள். இன்றுள்ள அரசியல்வாதிகள் பேசினால் பொய் பேசுகிறார்கள், நம்பினவரை ஏமாற்றுகிறார்கள், வாக்களித்தால் நடக்கவில்லை காண்கின்றோம். அன்புக்குரிய சகோதரி, சங்கையான மாதம் வருகிறது. நீ எந்த நிலையிலும் கலந்து கொள்ளலாம், ஆனால் நீ முஸ்லிம் என்பதை மறந்துடாது, உன் கடமையை மறந்துடாது. இந்த புனிதமான மாதங்களில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று மறந்துடாது. ஒருவர் ஒருவரை பற்றி கதைக்கிறாரா, அந்த சபையில் நீ உட்காருவதே பாவம். அது என்ன மேடு என்றாலும் சரிதான். ஒருவருடைய மானத்தில் பேசுகிறாரா, பாவம். இந்த போனிலே தொடர்ந்து வந்து கேட்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஆயிரம் மெசேஜ்கள் மற்றவரை பற்றி வரும். அதை பார்ப்பது பாவம். சர்ச்சையில பார்த்து விட்டால் அதை லைக் பண்ணுவது அதை விட பாவம், அதை ஷேர் பண்றது அதை விட மிகப்பெரும் பாவம். அவன் பேசியது உண்மையா பொய்யா என்பது தெரியாது. ஆனால் இப்போது நாங்கள் ஒரு சங்கையான மாதம் காலத்தில் இருக்கிறோம். நீ முஸ்லிமானவன் என்பதை மட்டும் மறந்துடாது, உன்னுடைய கடமையை மறந்துடாது, உனக்கு போட்ட அல்லாஹ் போட்ட எல்லையை மறந்துடாது. யாருடைய சுயநலத்துக்காக நாங்கள் நிறைய வாலிபர்கள் சம்பளாகிறோம். சகோதரனே, அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவிலே சங்கையான மாதங்களில் நீங்கள் பாவம் செய்யக்கூடாது, சங்கையான இந்த 4 மாதங்கள் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்கள் அது புனிதமாக இருக்க வேண்டும். புனிதமாக்குவது என்பது எங்களுடைய செயற்பாடுகள். நாங்கள்
முஸ்லிம்கள் இதை நம்பி இருக்கிறோம் என்பதால், குர்ஆனை நம்பி இருக்கிறோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்ததை நம்பி இருக்கிறோம் என்பதால் இந்த மாதங்கள் எங்களுடைய செயல்களால் தான் சங்கைப்படுத்தப்படுகிறது. இந்த மாதங்கள் எங்களுடைய செயல்களால் தான் அசிங்கப்படுத்தப்படுகிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் இதை சங்கைப்படுத்துவதற்கு கடமையானவர்கள். இதை அல்லாஹ் சொல்ல போது ஒரு விடயத்தை சொல்லுகிறான், என்னவென்றால் இஸ்லாம் கூறிய இந்த 12 மாதங்கள், இந்த மாதங்களையும் சங்கியான மாதங்களை மாதமாக எடுத்து இவைகளை கடைபிடிப்பது இது வெறும் ஒரு உலகளாவிய விடயம் இல்லையாம், ஒரு கணக்குக்காக அல்லாஹ் சொல்லலையாம். மாறாக சொல்லுகிறான், இதுவே மார்க்கம் என்கிறான். தீன் என்றா தெரியுமே இல்லையா உங்களுக்கு? அல் கையும் நிலையான நேர்த்தியான மார்க்கம். அப்ப இஸ்லாம் கூறிய மார்க்கம் மாதங்கள் இதை வைத்து வருகிறது, சந்திரனை வைத்து வருகிறது. ஒருவன் படிக்கவில்லை, சாதாரண ஏழை ஆறு மேய்க்கிறவன் ஆயிருக்கட்டும், அவனுக்கு தெரியும், ஆஹா இது தேய்பிறை, இது வளர்பிறை, மாதத்தை கணக்கிடலுமா இல்லையா? மாதத்தை சந்திரன் மூலமாக கணக்கிடுகின்ற முறையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்து இதுதான் மாதங்கள். ஜனவரி பிப்ரவரி எல்லாம் அது கிறிஸ்தவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. நாம் அது நாட்டினுடைய தேவைக்காக பயன்படுத்துறோம். தை மாசி பங்குனி என்பது இந்துக்கள் கடைபிடிப்பது. முஸ்லிம்கள் அடிப்படையில் முஹர்ரம் சஃபர் என்ற அந்த மாதத்தை அவர்களுடைய அன்றாட நடவடிக்கையில் அவர்களுக்குள்ளாவது கடைபிடிக்க வேண்டியது அது அல்லாஹ்வுடைய மார்க்கமா. உங்களோட வயசத்தின் ஒருத்தர் கேட்டார், 59. உதாரணமா ரசூலுல்லாஹ்வுக்கு வயசு 63. ரசூலுல்லாஹ் சொல்றது எந்த கணக்கு? பிறை கணக்கு. நீங்க சொல்ல என்ன கணக்கு? கிறிஸ்தவ கணக்கு. கூறலாம், தேவைக்கு கூறலாம். அதற்காக நம்முடைய அடிப்படை உரிமையை விட்டு விட்டோம். அடிப்படை உரிமை என்றால் சாதாரண அது ரிலிஜன், மத நம்பிக்கை. அல்லாஹ் சொல்ல மத நம்பிக்கை, அதில் கை வைக்க கூடாது என்கிறான். நாங்கள் பிறந்த தேதியை எழுதலாம். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி நான் பிறந்தேன், ஆனால் எழுதுங்கள், தேவைக்கு பாதிங்கள். நாம் வாழ்கிற நாட்டில் அது தேவை. அதற்காக இன்றைக்கு யாருக்காவது புள்ள பிறந்தால் முஹர்ரம் மாதம் 5ஆம் தேதி புள்ள பிறந்திருக்கு, யாரும் குறிச்சு வைக்கமா? கிடையாது. இஸ்லாமிய கணக்கில் வருஷம் என்பது சுமார் 355 நாள் கிட்டத்தட்ட வரும். 10 நாள் மற்ற கணக்கு 365 நாள். 35 வருஷம். ஒருவர் 35 வயசு என்று சொன்னார் என்றால் அவர் கிறிஸ்தவ கணக்குப்படி ஜனவரி பிப்ரவரி சொன்னார் என்றால் அந்த 35க்கும் 10 நாள் இஸ்லாமிய கணக்கை விட கூட வருவது. அப்படி என்றால் 35 10 350 நாள், ஒரு வருஷம் கூட. அல்லாஹ் இதை மார்க்கமாக சொல்கிறான். அதை புரியுங்கள். அதுல முக்கியத்துவத்தை புரியணும்ன்றதுக்காக சொல்றேன், சும்மா கதையாக சொல்லவில்லை, கணக்கெடுக்கிறதுக்காக சொல்லவில்லை. அதிலே அன்றிருந்த ரசூலுல்லாஹ் வருவதற்கு முந்தி இருந்த சமுதாயம், மக்காவில் இருந்த சமுதாயம் அந்த மாதங்களை சங்கைப்படுத்தினார்கள், கொஞ்சம் கை வைத்தார்கள். எப்படி கை வைத்தார்கள்? உதாரணம், முஹர்ரம் மாசத்துல ஏதாவது யுத்தம் செய்ய வேண்டி வருகிறது, அவர்களுடைய குடும்ப கோத்திர யுத்தம், அதெல்லாம் கூடாது. அப்ப என்ன செய்வார்கள் என்றால் முதல் அதை செய்வார்கள். அதுக்கு பதிலாக நாம முஹர்ரம் மாசத்துல செய்யக்கூடாத செஞ்சிட்டோம் அல்லவா, அதனால அதற்குரிய அந்த சங்கை இன்னொரு மாசத்துக்கு கொடுக்கிறது. யுஹில்லூனஹு ஆமா வ யுஹர்ரிமூனஹு ஆமா. ஒரு வருடம்
வருடம் அதனை சங்கையான மாதம் என்பார்கள், இன்னொரு வருடம் அதில் சங்கையை எடுத்துருவார்கள். அதற்கு அல்லாஹ் சொன்னார், இன்னமன் நஸீஉ ஜியாதத்துன் ஃபில் குஃப்ர், காரமான வார்த்தை. இப்படி அவர்கள் காலத்தை, இந்த சங்கையான மாதங்களின் காலங்களை அவர்கள் பிற்போடுவது குஃப்ரு கொள்கையில் அவர்கள் மேலும் அவர்கள் முன்னேறி போவது, குஃப்ரு கொள்கையில முன்னேறி போவதாம். எனவே இந்த நாட்டில் உள்ள அனைத்து உலமாக்களுக்கும் ஒரு கடமை, வரக்கூடிய ஹுத்பாவிலாவது எல்லா மக்களுக்கும் எதிர் வருகின்ற 3 இஸ்லாமிய மாதங்களின் சங்கையை போடுமாறு கட்டளை பிறப்பிப்பது. முஸ்லிம்களே, வியாபாரத்தில் நீங்கள் ஊழல் செய்யாதீர்கள், பொய் பேசாதீர்கள், ஏமாற்றாதீர்கள், களவெடுக்காதீர்கள், சீதனம் வாங்காதீர்கள், வட்டிக்கு கொடுக்காதீர்கள். இப்படி என்னென்ன பாவம் சமுதாயத்தில் நடக்கிறதோ குறைஞ்சது புகைக்காதீர்கள், சாராயம் விற்காதீர்கள், குடிக்காதீர்கள், திட்டாதீர்கள், பெண்களே புருஷனுக்கு கட்டுப்படுங்கள் என்று என்னென்ன எல்லாம் பிழைகள் சமுதாயத்தில் இருக்கிறதோ இது எதுவுமே செய்யாதீர்கள் என்று ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் இவ்வாறு செய்யாமல் இருப்பதற்கு அறிவுறுத்தி புனிதமிக்க சங்கையான மாதங்களின் சங்கையை பேணுவதற்கு கட்டளை பிறப்பிப்பது, வலியுறுத்தி சொல்வது கடமை. ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அத்தீனு அன்-நஸீஹா, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மார்க்கம் என்றாலே நல்லுபதேசம். அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை மற்றவர்களுக்கு மெத்திரையுங்கள். நாங்கள் பெருமை தெரியாமல் இருக்கிறோம். இது அல்லாஹ் ஏற்படுத்திய மார்க்கம். ரமலானை மட்டும் சங்கைப்படுத்துகிறோம். அதற்கு முந்தி அல்லாஹ் எங்களுக்கு மார்க்கமாக ஆக்கிவிட்டார். இன்னொன்றை கடைசியாக சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், தாடி வலிக்கிறது ஹராமா இல்லையா? ஷாய் மதுஹப்படி, ஹனஃபி மதுஹப்படி, ஹம்பலி மதுஹப்படி, மாலிக் மதுஹப்படி 4 மதுஹபிலையும் ஹராம். கருத்து வேறுபாடு கிடையாது. தாடிய வலிக்கிறது ஒரு புதிய அளவு குறைஞ்சது வைக்கும். 4 மதுஹபு பின்பற்றாக்க குர்ஆன் ஹதீஸ் படி தெளிவாகவே வளர்த்தாகவும் வலிக்கக்கூடாது. இது புறாவது உடும்பு. அடே, நாம சங்கையான மாதத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுகிறோமே, கொஞ்சம் மிஷினை வைக்க அல்ல சலிந்தர காண்ட கொண்டு கொடுக்க நினைவுங்க. ரசூலுல்லாஹ் வளருங்கள் என்று சொல்லுகிறார்கள். நாம நபியலாருடைய கட்டளைக்கு எதிராக கத்தியை வைக்கிறோம் என்று நினைவுங்கள். கொஞ்சம் மனசுக்கு பயன்பெறு. அரசியல் கட்சிகளை ஈடுபடுறவனே தாடி வச்சுக்குள்ளாத்துறான். ஒரு கட்சிக்காரன், சில கட்சிகள் அவர தலைவர் தாடி வச்சாமட்டு வைக்கான். இன்னும் சில பிள்ளைகள் ஒரு படத்தில் ஒரு ஹீரோ வந்து தாடியோட வந்தா அது பெசராக எடுக்க. நம்முடைய தலைவர், நம்முடைய வழிகாட்டி, நமது உயிரினும் மேல தலைவர், நீ மரணித்து அவரை கபரிலே காணும் வரை உனக்கு தலைவர். அப்ப அவருடைய பெசன் உனக்கு பிடிக்குது இல்லையா? விடுங்கள். கொண்டாடி கோவிச்சா அவருக்கு கோவிச்சி போட்டு ஊரில் கிடைப்பாள். மார்க்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் முடி என்று சொல்லவில்லை. இது அல்லாஹ்வினுடைய தூதர் கட்டளையிட்டது. நபிகளார் சும்மா கட்டளையிட மாட்டார்கள். அல்லாஹ்விடம் இந்த அறிவிக்கப்பட்ட வகையை தாங்கள் கட்டளையிட்டார்கள். எனவே எந்த வகையிலும் நீங்கள் பாவம் செய்ய துணியாதீர்கள். பாவம் செய்துவிட்டால், உடனே தவறு நடந்து விட்டால் தௌபா செய்யுங்கள். அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கிறான். மனிதன் தவறு செய்தவன், தவறு செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பான், அவன் கருணையாளன். எனவேதான் நாங்கள் வரக்கூடிய மாதங்களை சந்தைப்படுத்துவது எப்படி என்று யோசித்து ஒரு சிறு பாவம் செய்யாமல் ரமலானில் எப்படி போனதாக இருந்தோமோ அதை விட பல மடங்கு போனதாக இருந்து இந்த சங்கையான மாதங்களை சங்கைப்படுத்துவோம். அல்லாஹ் பேசி எனக்கும் உங்களுக்கு நல்ல பாலிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.